ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசன் ஆரம்பித்தாச்சு, அதனால் மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு 2 மாங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல புளிப்பான மாங்காயாக வாங்கிக்கோங்க. நான் 1.5 கிலோ மாங்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க. மேலே ஒரு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்க விடுங்க. டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் போயிடும். 2 நாள் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த அளவுக்கு ஊறி இருக்கும். அது கூட நீங்கள் வெந்தயம், கடுகு, பெருங்காயம் 3யும் தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 ட்ராப் ஆயில் விட்டு அதில் பெருங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் அதே நல்லா செவக்க வறுத்துக்குங்க. அப்புறம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகையும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முனையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊறின மாங்காய் கூட மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்தேன். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஆறின கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தையும் பொடியாக்கி அந்த பொடியையும் உள்ள சேர்த்து நல்லா கலக்கி அப்படியே அமுத்தி வச்சுருங்க கொஞ்ச நேரம். சீசன் டைம்னால மாங்காய் ஈஸியாக கிடைக்கும். அதனால் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் வரும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா 6 மாதம் ஆனாலும் கெடாது. பாட்டில் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.